அந்த மாதிரி. அது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ நான்லாம் எனக்கு இப்போ 50 ஆகுதுங்க. நாங்கள்லாம் அடாலசென்ட்டில் இருக்கும்பொழுது எங்களுக்கு கம்பேஷன் பெருசாக ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா வந்துருச்சு. சோஷியல் மீடியாவில் புல்லிங் இஸ் ரிலன்ட்லெஸ். ஒரு பாடி ஷேமிங்கோ அல்லது ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு, ஸோ இன்றைக்கி டீனேஜர்ஸ் அன்றைக்கி இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இதாக இருந்தாலும் வாட் தே கோ த்ரூ இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் திங். அப்புறம் ரிலேஷன்ஷிப் நீங்கள் சொன்னீங்க. இப்போ வந்து தேர் யூஸ்வலி தே டோன்ட் லாஸ்ட் லாங். அப்சல்யூட்லி. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்க இது பண்ணணும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நம்ம சொசைட்டியில் இது வந்து புது விஷயங்க. நான் படிக்கும் பொழுதே அதற்கெல்லாம் சான்சஸ் ரொம்ப குறைவு. அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறதுக்கே பேரண்ட்ஸ்க்கு வர. ஏன்னா பேரண்ட்ஸே அதுக்கு தே டிடன்ட் கோ த்ரூ தட். இப்படி ஒரு இன்டென்ஸாக இருந்துட்டு வந்து பிரிஞ்சுட்டனால வந்து என்னால் வந்து இருக்கவே முடியல. அதெல்லாம் அந்த எவல்யூஷனலி ப்ரோக்ராம்டு ஃபியர். அந்த ஃபஸ்ட்டு சோ கால்ட் லவ் செப்பரேட் ஆகும் பொழுது ஏதோ உயிரே போன மாதிரி இருக்கும்.